ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அந்தளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு பூண்டு எல்லாமே நீங்கள் தனித்தனி பற்களை இது போல் நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைனா சமையல் எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் உள்ளங்கையில் ஊற்றிட்டு 2 கையில் நல்லா நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு பற்கள் மேலே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் போல் மட்டும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வேளை வெயிலில் காய வைக்க முடியலன்னா ஒரு கடாய் வச்சு பூண்டு பற்கள் ஃபுல்லாக கடாயில் கொட்டிட்டு ஒரு நிமிஷம் போல் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் மட்டும்தாங்க வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம பூண்டு பற்கள் எடுத்துட்டோம். மறுபடியுமே நம்ம பிளேட்டுக்குள்ளே நம்ம பூண்டு பற்கள் நம்ம கொட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூண்டு பற்களை ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சைடில் வச்சதுக்கப்புறம் ஒரு துணியாலான ஒரு பேக் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேக் எடுத்துகிட்டு பூண்டு பற்கள் ஃபுல்லாகவே இந்த பேக் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக் இருக்குல்ல இது ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிட்டு இது போல் நீங்கள் துணியை கசக்கிற மாதிரி லைட்டாக நீங்கள் கசக்கி விடுங்க. சும்மா ஒரு நிமிஷம் போல் மட்டும் லைட்டாக நீங்கள் கசக்கி விட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் போல் மட்டும் நம்ம நல்லா கசக்கியாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், நிறைய பூண்டு பற்கள் சுத்தமாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் நிறைய பூண்டுத்தோல் எல்லாமே வெளியே வந்துருக்குங்க. இது ஃபுல்லாக நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு முறை நம்ம எடுத்துக்கலாங்க. இல்லைனா வேறு ஏதாச்சும் பிளேட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பூண்டு பற்கள் எல்லாமே இந்த முறை உள்ளுக்குள்ளே நீங்கள் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் க்ளீன் பண்ண பூண்டு எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் தனி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டு மேலே பூண்டு தோல் இருந்தாலுமே லைட்டாக நீங்கள் கை வச்சு அழுத்துங்க. அந்த பூண்டு தோல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டு இருக்கும்போது கத்தியில் யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக நீங்கள் கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த தோல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. எவ்வளோ பூண்டு வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் உரிச்சிக்கலாம். நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும், கை வலி எடுக்காது. முக்கியமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம டப்பா யூஸ் பண்ணிட்டு காலை நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த டப்பாவோட மூடியை நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்போர்டோட டப்பாவோட மூடி இருக்குல்லையே அதை எடுத்துருக்கேன். இந்த மூடி அப்படியே இருக்கட்டும். டபுள் டேப்பு சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு டபுள் டேப்பை இந்த டப்பா மேலே இது போல் நீங்கள் ஓட்டிட்டு நல்லா கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூடியை நீங்கள் செவத்துலையோ இல்லைனா இது போல் டைல்ஸில் நீங்கள் இது போல் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் அழுத்துனீங்கன்னா நல்லா டைட்டாக நமக்கு பிடிச்சிக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா நம்ம வீட்டில் கேஸ்கட்லாம் க்ளீன் பண்ணி நம்ம அங்கங்கே வச்சுருப்போம் இல்லையா, அந்த கேஸ்கட் எல்லாமே இது போல் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். எடுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே நமக்கு விழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஒரு வெங்காயம் உரிச்சாலும் சரி, 1 கிலோ வெங்காயம் உரிச்சாலும் சரிங்க, கண்ணெரிச்சல் வரும். அதே போல் கண்ணுமே கலங்குங்க. அந்த மாதிரி கண்ணெரிச்சல் வராமல் இருக்க, கண் கலங்காமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயமோ அந்தளவுக்கு வெங்காயத்தை எடுத்துகிட்டு வெங்காயத்தோல் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் போல் மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கப்பில் நீங்கள் நார்மல் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு
ஒரே ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பு மட்டும் தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சு வெங்காயம் ஃபுல்லாகவே தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி உள்ளுக்குள்ளே நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் உப்பு தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்போதும் போல் இந்த வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சொட்டு கூட கண்ணில் தண்ணி வராது. அது மட்டும் இல்லைங்க, லைட்டாக கூட கண்ணுமே கலங்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் வேக வச்ச முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வர இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் முட்டையை நீங்கள் வேக வச்சு முட்டை குழம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முட்டையை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த முட்டை ஃபுல்லாகவே நீங்கள் முட்டை கிரேவி கூட சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எப்போதும் போல் நல்லா கலக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் விட்டால் போதுங்க. முட்டை குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி டிப்ஸ் தாங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டப்பா மூடி பார்த்தா ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால் நம்ம நிறைய பேர் பார்த்தா டப்பா உள்ளுக்குள்ளே மாவு பொருள் அரிசிலாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே சீக்கிரமாக பூச்சிலாம் விழுந்துடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டப்பாவோட மூடி பார்த்தா லைட்டாக லூஸாக இருக்குங்க. இந்த டப்பா மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கவர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கிழிஞ்சு போன கவர் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த கவரை நீங்கள் இந்த டப்பா இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கவருக்குள்ளே டப்பா மூடி வச்சதுக்கப்புறம் இது போல் உள்ளுக்குள் நல்லா டைட்டாக நீங்கள் சுற்றிட்டு அந்த கவரை வச்சு நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக கட்டிவிட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் பாக்ஸு மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு இருக்குங்க. வண்டு புழு பூச்சி எதுவும் விழுகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுற பெல்ட்டு ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னா நிறைய பேர் கீழே தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது போலவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு நான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் துணி காய போடுற கிளிப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பெல்ட்டு மேலே நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. இது போல் நீங்கள் மாட்டி நீங்கள் வச்சுன்னா நமக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணும் பெல்ட்டை கொண்டு போய் நீங்கள் ஜன்னல் கம்பியில் நீங்கள் தொங்கிட்டுலாம் திரும்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால் நமக்கு கிளிப்புமே நமக்கு தொலைஞ்சு போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விம் சோப்பு 10 ரூபா எடுத்திருக்கேன். கவர் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கேரட்லாம் துருவுற பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு இந்த சோப்பை நம்ம பாதி இழுக்கும் மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் சோப்பை பாதி இழுக்கும் மட்டும் துருவி எடுத்துட்டேன். இந்த பிளேடு நல்லா தட்டிட்டு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சோப்பை நீங்கள் எப்போதும் போல் கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்படியே நம்ம வச்சு விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் இந்த சோப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பெரிய கப் எடுத்துக்கலாம். கப் எடுத்துகிட்டு இந்த சோப்பு ஃபுல்லாகவே இந்த கப்புளுக்குள்ளே நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொட்டிட்டதுக்கப்புறம் இந்த பிளேட்டு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக சூடு பண்ண தண்ணி ஒரு சொம்பு போல் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். பெரிய சொம்பில் ஒரு சொம்பு போல் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நம்ம பாதி லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்துகிட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். அந்த சோப்பையில் நல்லா கரையணும் இல்லையா, அதனால் நல்லா கரண்டி வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் நார்மல் தண்ணி இன்னொரு சொம்பு போல் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு மறுபடி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஒரு வாட்டர் கேன் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த வாட்டர் கேன் உள்ளுக்கு நம்ம கலந்து வச்ச சோப்பு தண்ணி லிக்விட் எல்லாமே இது உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கால்வாசி அளவுக்கும் மட்டும் இந்த பாக்ஸில் அப்படி இருக்கட்டு. இது அப்படியே நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பாட்டில் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வாட்டர் கேன் மூடி நீங்கள் நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி நம்ம எடுத்துக்கலாங்க. கம்பியை நீங்கள் லைட்டாக கேஸில் சூடு பண்ணிவிட்டு இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போல் மட்டும் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம கம்பியை சைடில் வச்சுக்கலாங்க. இந்த லிக்விட் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரம் க்ளீன் பண்ண நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு நம்ம சோப்பை கையில் தொட்டு பாத்திரம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சோப்பை கையில் தொடாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சு சோப்பு லிக்விட்டை நல்லா ஒரு டைம் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த தண்ணி எல்லா பக்கம் இது போல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்திட்டாலே போதும், தண்ணி ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் பட செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் நீங்கள் சைடில் வச்சுட்டு எப்போதும் போல் நாரில் ஸ்க்ரப்பு நீங்கள் எடுத்துட்டு எப்போதும் போல் நீங்கள் பாத்திரம் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது நுரை எப்போதும் போல் இருக்கும், எப்போதும் போல் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் வழக்கத்தை விட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருவீங்க. அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவும் எல்லாமே நம்ம தேய்ச்சாச்சுங்க. நீங்கள் தேய்க்கும் போது லிக்விடை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விட் நீங்கள் தெளிச்சுட்டு எப்போதும் போல் பாத்திரம் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறத விட நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணிங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும், பணமும் நமக்கு சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உள்ளார பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.